ஸ்டார்ட் பண்ணுறதுங்க பண்ணி அவுட்லைன் இது இந்த மாதிரி ஆடவே கூடாது இல்லைன்னா இல்லைப்பா ஸ்டாண்ட் போடணும் சார் அந்த இடத்துலனால வந்து யூஸ் பண்ணுவீங்களா பண்ணுவாங்களா வந்துருக்குங்களா வீல் லெக் ரெண்டுமே இருக்கு மேடம் இதை ஒன்று யூஸ் பண்ணிக்கலாம் அது இது நாய்ஸ் அரெஸ்டடு எதுவுமே இஷ்யூ வராது ஓகேங்களா ஓகே எந்த சைடு வேணால் டைரெக்ஷன் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கலாம் நம்ம ஓகே கீழே லெக் இருக்கு வீல் இருக்கும் மூவ் பண்ணுறத லூஸ் பண்ணிக்கலாம் ஃபிக்ஸட் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் சரிங்களா என்ன டாடி ஃபில்டர் போடணும் வேண்டாம் பற்றிக்கு 1000 அது தனியாக 1000 போட்டு துணியோடது நீ டைட் ஆகிடும் அப்போ என்னென்ன மிஷின் குறிச்சு முன்னாடி கொடுக்கும் ஓகே இதுக்குள்ளே வந்து எப்பயும் போல் ஒரு ட்ரெட் இந்த கிளாத் இதுக்குள்ளே இதுக்குள்ளே எப்படி 15-20 கிளாத்துக்குள்ளே போட்டுருக்கோம் 15 கிளாத் போடுங்க போதும் சரிங்களா துணி வந்து அமுக்கி அமுக்கி போடணும் அவசியம் கிடையாது நீங்கள் போகிற கிளாத்தை பொறுத்து தான் துணி அமுக்கி போட 20-30 துணி கூட போடலாம் சரிங்களா அதாவது 15 கிளாத்துக்குள்ளே போடல ஜாக்கெட் அந்த மாதிரி போடுங்க சாரி அது கூட மிக்ஸ் பண்ணி போடும்போது 2 கிளாத் கம்மி சரி ஒரு பேண்ட் சட்டை வந்து 800 கிராம்ஸ் சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி போட்டுக்கலாம் சரிங்களா ஒரு 5 செட்டு போட்டுக்கலாம் போட்டுட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து பவுடர் இதில் பவுடரு இது கம்ஃபர்ட் வந்து இதை ஊற்றிக்கணும் ஓகே சரிங்களா ஊற்றிட்டு டோரை க்ளோஸ் பண்ணிக்கணும் க்ளோஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஆன் பண்ணணும் ஆன் ஆன் இதா ஆன் பண்ணுறீங்க இப்போ எல்லா கிளாத்லையும் மிக்ஸ் பண்ணி போடுறீங்க அப்படின்னா மிக்சட் சாலிட் மிக்சட் சாலிட் ஓகேங்களா ஓகே இந்த இருக்குங்களா வச்சுட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள் ப்ரெஸ் பண்ணுங்க இது அவ்வளோதான் 1 hour 38 minutes ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எடுத்து துவைச்சு அலசி புளிக்கிறதுக்கு சரிங்களா மற்ற நம்ம எதுவுமே பண்ண வேண்டியதான் போகிறாங்கன்னா ஸ்டார்ட் மட்டும் கொடுத்தாலே போதும் இதில் செட் பண்ணிவிட்டு அதே ஆட்டோமேட்டிக்காக தண்ணி எடுத்துட்டு துவைச்சு அலசி புளிச்சு ஓகே நம்ம எதுவுமே பண்ண முடியாது இது ஆட்டோமேட்டிக் ஓகேங்களா இதை நார்மலாக எப்பொழுது யூஸ் பண்ணுற வேண்டியது ஆமாம் இது வந்து எப்படி யூஸ் பண்ணுறது சரிங்களா தண்ணி எடுக்க ஆரம்பிச்சு தண்ணி துவைச்சு அலசி புளிச்சிடும் சரிங்களா கம்ஃபர்ட் வந்து இதிலே ஊற்றிக்கணும் ஸ்டார்டிங்லேயே அலசமும் அதே எடுத்துக்கணும் கம்ஃபர்ட் நீலாம் ஊற்றுறது என்ன நீளம் ஊற்றணும்னா கலர் மாறும் அது மட்டும்தான் அது உங்களோட ஓகேனா விட்டுருங்க நீளம் ஊற்றினா இதான் போது இப்போ பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக் டெய்லி சாஃப்டான கிளாத்ஸு சிந்தட்டிக் சாரீ இதுலையும் டெய்லி வாஷ் மட்டும் யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை ட்ரெஸ்ஸு பேபி வேர் ஓகே கிரடல் வாஷ் ஆக்சுவலி இதில் வந்து ஒன்று சுருங்காது சரிங்களா துணி வந்து மேக்ஸிமம் கொஞ்சம் கசங்காமல் அந்தளவுக்கு இதாகாது சரிங்க இது மட்டும் 44 மினிட்ஸ்ன்றது அடுத்து பார்த்தீங்கன்னா ஆன்டி அலர்ஜி இதை குழந்தை யூரின் போகிற ட்ரெஸ்ஸஸ் அந்த மாதிரி இதில் வந்து 2 hours 20 minutes 5 காமிக்குது இல்லையா அப்போ இதுலேயும் பவுடர் போட்டுக்கணும் ரெண்டுலேயும் பவுடர் போட்டுக்கணும் ஆமாம் 1.5 45 மினிட்ஸ்க்கு அப்புறம் இருக்க எல்லா பவுடரும் வந்து ரெண்டுலேயும் பவுடர் போட்டுக்கணும் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்பின் ட்ரெயின் இது வந்து நீங்கள் தனித்தனி ஆப்ஷன்ஸ் இது ரெண்டுமே ஆசரை புளிகிறது தனித்தனி ஆப்ஷன் சரிங்களா அடுத்து பார்த்தீங்கன்னா யூனிஃபார்ம்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது இது கட்டன்ஸ் மட்டும் யூஸ் பண்ணுறது இது ஸ்போர்ட்ஸ்னா சாக்ஸ் அந்த மாதிரி இது ஜர்க்கின் அந்த மாதிரி உள்ளன்ஸ் சாஃப்டான கிளாஸ் ஸ்பான்ஸ் கிளாத்ஸ் மாதிரி எக்ஸ்ப்ரஸ் வாஷ் இது 30 minutes தான் மொத்தமே இதில் வந்து எல்லா துணியும் போட்டு தம் பண்ணிடக்கூடாது இதில் மொத்தம் 2 கிலோ துணி இருக்கிறது மட்டும் தான் யூஸ் பண்ணுறோம் 2 கிலோ 3 கிலோ கூட அதாவது 4 சட்டை அதுக்கு இல்லை அப்படின்னா ஏன்னா 10 நிமிஷம் துவைக்கும் 10 நிமிஷம் அலசும் 10 நிமிஷம் புரியும் சரிங்க அதுக்கு எல்லா துணியும் போட்டிங்க அப்படின்னா அதுக்கு எதாவது ஸ்பீட் ஆர்பிஎம் கொடுத்துருப்பாங்க அதுக்கான எல்லா துணியும் போட்டு யூஸ் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு அழுக்கு போகாது மெயின் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ரொட்டேட் பண்ண ஸ்பின் ஸ்பீடு டெம்பரேச்சர்ஸ் எல்லாமே அவங்க செட் பண்ணிப்பாங்க ஆட்டோமேட்டிக்காக. நம்ம எதுவுமே பண்ண முடியாது. இப்போ மிக்சர் பேப்பரிஸ்க்கு வந்து அவங்க செட் பண்ணியிருப்பாங்க. வேணும்னா நம்ம வச்சுக்க வேண்டியதான்.
பச்சை தண்ணி வேணால் போட்டு வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் அவன் வச்சுக்க டெம்பரேச்சர் கம்மி தான் பண்ண முடியும் தவிர அதிகப்படுத்த முடியும். சரிங்களா? அதுமாதிரி ஸ்பின் ஸ்பீடு வேண்டாம்னா வச்சுக்கலாம், 0 வச்சுக்கலாம். ஓகே. வேணா கம்மி பண்ணி வச்சுக்கலாம். வேணா அவ்வளோதான் பண்ண முடியும். நம்ம எக்ஸ்ட்ரா போக முடியாது நம்ம. ஓகேங்களா? இந்த மெத்தட் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும். ஓகேண்ணா. இந்த ஆப்ஷன்லாம் யூஸ் பண்ணால் கன்ஃபியூஸ் ஆகிடும் உங்களுக்கு. இந்த ப்ரீ வாஷ் அதுக்கு அதிகமாக எக்ஸ்ட்ரா யூஸ் பண்ணிக்கிறது, அது பார்த்தீங்கன்னா ஊற வைக்கிறது, சோப் மட்டும் யூஸ் பண்ணிக்கிறது, அந்த மாதிரி வேணும்னா வச்சுக்கலாம். ஓகே. இல்லை வேண்டியது இல்லை. இது ஏற்கனவே ஆட்டோமேட்டிக் இது துவைக்கிறது போதும் நமக்கு. ஓகேங்களா? இன்கேஸ் வச்சுட்டீங்க கன்ஃபியூஸ் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு டைம் ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடியும் ஒரு 2 செகண்ட் ஆன் பண்ணி ரீசெட் ஆகிடும். ஓகே. முதல்ல இருந்து வர ஆரம்பிச்சிடும். ஓகே. சரிங்களா? இது வந்து காயின் கலெக்டர் கீழே இருக்கிறது. இது நீங்கள் எதுவும் யூஸ் பண்ண வேண்டாம். ஓகே. காயின் சிக்காது மேக்ஸிமம். இன்கேஸ் எமர்ஜென்சி டோர் ஓப்பன் ஆனால் மட்டும் இது ஓப்பன் பண்ணி டைம் ஓப்பன் பண்ணி விட்டுருவோம். இது திருப்பிங்கன்னா வந்துடும். சில பெண்ணுகள் எல்லாம் வந்தால் கூட அதில் ஆக்சுவலி அதை செக் பண்ணி தான் நம்ம போடணும். ஆனால் அதில் வந்துடும், டோட்டலாக அது வந்துடும். ஆமாம். சரிங்களா? உள்ள தண்ணி தான் ஓப்பன் பண்ண முடியாது. ஆனால் கீழே தண்ணி பிடிக்கிட்டோன்னா ஓப்பன் பண்ணிக்கலாம். நல்லதில்லை. ஆமாம். அதே மாதிரி கரண்ட் போச்சுன்னா இதில் விட கண்ணி வாங்கிடும். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஓடிச்சு, மிச்சம் 20 நிமிஷம் தான் இருக்குது அப்படின்னா இதில் கரண்ட் போயிட்டு வந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக் கண்ணி வாங்கிடும். நீங்கள் எதுவும் பண்ணிடக்கூடாது. இல்லை மிஷின் ஆட்டோமேட்டிக் கரண்ட் வந்து ஓடாது. சுடுத்து பிறகு எடுத்தால் மட்டும் மட்டும் எடுத்தால் போதும். அவ்வளோதான். அதை விட 100% இருக்கும். வாட்டர் கன்சூம் கம்மி. மொத்தமே 80 லிட்டர் தான் பிடிக்கும். 650 லிட்டர் பிடிக்கும். ஓகேங்களா? 80 அதிகம் தருது. இப்போ நம்ம காமனான எல்லாம் இப்போ ஒரு பேண்ட் ஷர்ட்டு இதை எல்லாமே ஒன்றா போட்டுடலாம். அது மிக்ஸ்டு இதில் போடலாம். 15 துணி இது அப்படி அதை போடலாம். ஆமாம். இல்லை அப்புறம் தான் நம்ம எந்த வாஷிங் அவ்வளோதான் போடணும். அதிகமாக போடக்கூடாது. நம்மளுக்கு நம்மளுக்கு தான் இருக்கும். இது பெல்ட் சிஸ்டம் இல்லைங்களா? பெல்ட் சிஸ்டம் கிடையாது. பெல்ட் சிஸ்டம் டைரக்டாக மோட்டரோட அட்டாச்சா? அப்படியே பெல்ட் சிஸ்டம் தான். அப்படியா? பெல்ட் போகிறதுக்கு சான்ஸ் இருக்காது. எல்லாமே டிடிஎம் வந்து 80 தான். இந்த ஒரு ட்ரம் வாஷ் பண்ணிட்டு அப்புறமா துணி போட்டு